Hi friends, welcome to கனகாஸ் அடுப்பாங்கரை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெல்லிக்காவை பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நெல்லிக்காயை வாங்கி இந்த மாதிரி இது பாருங்கள் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு இந்த மாதிரி கொட்டையை எடுத்துட்டு இதை பாருங்கள் கொட்டது இருக்குது பாருங்கள். கொட்டையை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு சொல்கிறேன். கல் உப்பு தான் வேணும். இதுக்கு கல் உப்பு, வெந்தயத்தை வறுத்து நான் ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வெந்தயம் இருக்குது. இந்த கடுகும் லைட்டாக சூடு பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன். கடுகு பொடி, இதுக்கு காரப்பொடி, மஞ்சள் பொடி, பெருங்காயம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் குத்தணும், அதனால் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதை எல்லாத்தையும் போட்டு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த நெல்லிக்காயெல்லாம் நம்ம இந்த வானா ஒன்று இது மண் பாத்திரத்தில் பண்ணினோன்னா நம்மளுக்கு ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் மண் பாத்திரத்தில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெல்லிக்காயை இதில் போட்டுக்கலாம். நெல்லிக்காயை போட்டுட்டு இப்போது நம்ம இதில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இதுக்கு இந்த ஊறுகாய்க்கு கல் உப்பு தான் போடணும். கல் உப்பு போட்டால் தான் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இந்த பாருங்க ஒரு 2 புடி போடணும். இதுக்கு இந்த பாருங்க ஒரு புடி போட்டேன். அடுத்தது இன்னொரு புடி போடுறேன். பச்சையாக தான் நம்ம திருத்தி போட்டிருக்கோம். ஏற்கனவே நம்ம சேனலில் வேக வச்சு நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு போட்டிருக்கேன். எண்ணெயில் வதக்கி எப்படி போடுறதுன்னு போட்டிருக்கேன். இப்போது இது நம்ம பச்சையாக போடுறோம். இப்போது உப்பு நம்ம போட்டாச்சு. அடுத்தது மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி நல்லா இந்த பாருங்க இந்த மாதிரி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, காரப்பொடி நல்லா இந்த ஸ்பூனாலேயே 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு காரம் இருந்தால் தான் ஊறுகாலாம் வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். 3 4 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். 5 ஸ்பூன் காரப்பொடி, மஞ்சள் பொடி 2 ஸ்பூன். இப்போது நம்ம கடுகு பொடி எடுத்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடுகு பொடியை சேர்த்துக்கலாம். கடுகு பொடி சேர்த்துட்டு அடுத்தது வெந்தயப்பொடி போட்டுட்டு அடுத்தது பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் தான் வாசனையாக இருக்கும். இப்போது நம்ம இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இப்படின்னு இது ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும். உப்பு தண்ணி விட்டுக்க ஆரம்பிச்சிடுதுன்னா எல்லாத்துலேயும் கோட் ஆகிடும். இப்போ இதை நல்லா நம்ம குலுக்கி விட்டுன்ட்டு பார்க்கலாம். இப்போது இதில் நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற நல்லெண்ணெயை குத்திக்கலாம். நல்லெண்ணெயை குத்தி நல்லா கலரி விட்டுக்கலாம். இது உப்பு கரைஞ்சதுன்னா இது 2 நாள் நம்ம வெளில வச்சோன்னா நல்லா உப்பு கரைஞ்சிடும். இது பிளாஸ்டிக்லேயோ இல்லை சில்வர் பாத்திரத்துலேயோ எதுலேயும் போட்டோன்னாக்க இதுவாகிடும். உப்பு இருக்கிறதுனால இதுவாகிடும், பாத்திரம் வீணாக போயிடும். இந்த மாதிரி மண் பாத்திரம், ஜாடி, கண்ணாடி பாத்திரம் அந்த மாதிரில போட்டாக்க ஒன்றுமே ஆகாது. இப்போது இதை நல்லா நம்ம கலரி விட்டுன்ட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா ஊறிடும். இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னே அவசியமே இல்லை. இது 6 மாதம் 1 வருஷம் ஆனால் கூட கெட்டு போகவே போகாது. நம்ம வெளியிலேயே வச்சுக்கலாம். பார்த்திங்களா, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக சிம்பிளாக போட்டாச்சு. பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது. இது நல்லா ஊறிடுச்சுன்னா நம்மளோட சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடும். பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ இதை நல்லா நான் கலரி விட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு.
பார்த்தீங்களா, நல்லா எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா அமுக்கி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம. ஆனால் இதில் துளி கூட தண்ணி படக்கூடாது. நம்மளுக்கு வேணுங்கிற போது கொஞ்சமாக குட்டி கப்பில் எடுத்து வச்சுட்டு ஸ்பூனால் தான் எடுக்கணும், ஸ்பூனால் தான் யூஸ் பண்ணிக்கணும். இது கையாலையோ தண்ணிலாம் பட்டுதுன்னா படவே கூடாது, ஊறுகாய் வீணாக போயிடும். அதனால் நம்ம எடுக்கும்போது ஒரு ஸ்பூனால் எடுத்துக்கலாம். இதை அப்படியே நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். நம்மளோட நெல்லிக்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுது. பார்த்திங்களா, ஆவக்காய்லாம் நம்ம போடுவோம்ல, அதே ஸ்டைலில் தான் போட்டிருக்கோம். இப்போது இந்த ஊறுகாய் இப்போது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது வேக வச்சு வதக்கிலாம் பண்ணாக்க நம்ம அதை கொஞ்சம் ஒரு 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஆனால் இதை நம்ம இப்போ பச்சையாக போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக 1 வருஷம் கிட்ட ஆனாலும் இது கெட்டு போகவே போகாது, சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி படாமல் நல்லா ஊறிடுச்சுன்னா நம்மளோட நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.